அரிசி பிரச்சினைக்கான தீர்வையே நாமும் தேடிக் கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு இருப்பினும் 1,06,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிக அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. விரைவில் 2 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிக உள்நாட்டு அரிசியும் சந்தைகளுக்கு விநியோகிக்கப்படும் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த நலிந்த ஜெயதிச மேலும் குறிப்பிடுகையில், நாட்டில் உள்ள தரவுகள் தொடர்பில் பாரிய பிரச்சினைகள் காணப்படுகின்றன. தகவல்களுக்கிடையில் பரஸ்பர தன்மை காணப்படுகிறது. அவை சரியானவையாகவும் இல்லை. தற்போது வரை 1,05,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை 10,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட 60,000 மெட்ரிக் டன் நாட்டரிசியும் காணப்படுகிறது. அது மாத்திரமன்றி தேசிய அரிசி ஆலை உரிமையாளர்களாலும் தற்போது அரிசி விநியோகிக்கப்படுகிறது. இனியும் அரிசியை மறைத்து வைத்திருப்பதால் எந்தவித பயனும் இல்லை. எவ்வாறு இருப்பினும் சில பிரதேசங்களில் எதிர்பார்க்கும் அளவிற்கு அரிசி விநியோகிக்கப்படுவது இல்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எனவே அரிசி விநியோக கட்டமைப்பை பலப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். இம்மாதம் 3ஆம் வாரமளவில் உள்நாட்டில் உற்பத்தியான அரிசி சந்தைகளுக்கு விநியோகிக்கப்படும். சுமார் 2.5 லட்சம் மெட்ரிக் டன் முதல் 4 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிரச்சினைக்கு நாமும் தீர்வினை தேடிக்கொண்டிருக்கின்றோம். தட்டுப்பாடு நிலவுகிறது என்று கூறப்படுவது எவ்வாறு தவறான தகவல் இல்லையோ அதேபோன்று அரிசி மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்ற தகவலும் தவறானது அல்ல. உள்நாட்டில் அரிசி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது நம்பிக்கை வைத்துத்தான் கடன் வழங்கப்படுகிறது. அமைச்சரவை அங்கீகாரத்துடன் வங்கிகளூடாக இந்த கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இவர்கள் கடன் பெறும் போது இணங்கியுள்ள நிபந்தனைகளை மீறினால் கருப்பு பட்டியலுக்குள் உள்வாங்கப்படுவார்கள். மீண்டும் எந்தவொரு கடனும் வழங்கப்பட மாட்டாது. இதற்கு முன்னர் இருந்தவர்களுடன் செய்யப்பட்டதை போன்று எம்முடன் விளையாட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார்.